எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் வெண்டைக்காயில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஃபில்லிங் செய்யணும். அகல பேன் எடுத்து 3-4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மாங்காய் தூள், இது ஆம்ச்சூர் பவுடர்னு கடையில் கிடைக்கும், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. நீங்கள் எவ்வளோ மசாலா செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கடைசியாக 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு கிண்டுங்க. தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஃபில்லிங் இப்போ ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. அடுத்து வெண்டைக்காயை ரெடி பண்ணலாம். வெண்டைக்காயோட காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு நீல வாக்கில் கீறி விடுங்க. 2 துண்டா கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீறி விட்டு உள்ள இருக்கிற விதைகளை எடுத்துருங்க. செஞ்ச தேங்காய் மசாலாவை வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணுங்க. நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணுங்க. அகல பேனில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயை போடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயை ஸ்லோ குக் பண்ணணும். பேனை மூடி 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிச்சு வெண்டைக்காயை திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணுங்க. பேனை மூடி இன்னொரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டி ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் ஃப்ரை இப்போ ரெடி. சூடாக சாப்பிடுங்க. சுவையான ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிறத வெண்டைக்காய் பொரியல் இல்லைனா குழம்பு இந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.